இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் இண்டிபெண்ட்டாக காமிக்கிறாங்க. அவள் குக்கிங்லாமே பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போங்க அவளோட பர்த்டே இன்னைக்கு வேறு. அந்த டயத்தில் அவளுக்கு கால் வருது. இப்படி அந்த பழைய வீட்டுக்கான காசு வந்து $7 லட்சம் மேடம், புது அப்பார்ட்மெண்ட்டுமே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சந்தோஷமாயிட்டு வந்தா. எங்கள் அம்மாவும் பிள்ளையுமே அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஃபிஷ் எல்லாம் கொண்டு வந்து வச்சதுமே, சிஸ்டர் நீ எதுக்காக இப்படி வந்து இந்த லேம்ப் அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் சமைச்சிட்ருக்கேன், எனக்கும் அம்மாவுக்கு இது பிடிக்காதுன்னு தெரியலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு என்னோட பர்த்டே ஸோ அதுக்காக தான் நான் ஆசை இது 2 மட்டும் எக்ஸ்ட்ரா சமைச்சேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளை இக்னோர் பண்ணி நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது பிரேஸ்லெட் போட்டிருக்கா. என்ன இதுன்னு சொல்லி கேட்டதும் இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு $28 தான் அப்படின்றத அவள் சொன்னதுமே எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்க, என் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட பர்த்டேக்கு இதை கூட எனக்கு வாங்குறதுக்கு உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, உன் பிரதருக்கு வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணத்துக்கு காசு சேர்க்கணும், நீ எப்படி வந்துட்டு இப்படி செலவழிப்பேன்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு போன மாதம் உங்களுக்கு வந்து $450 எல்லாமே பண்ணி கொடுத்தேன் மெடிக்கல் விஷயமா. 2வது இவனுக்குமே கேட்டான்னு சொல்லிட்டு $700 எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பீங்களா, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு பிரேஸ்லெட் ஆசையாக நான் வாங்கி போட்டால் என்னவே நீங்கள் இப்படி பேசுவீங்களான்னு சொன்னதும் பட் இது வந்துட்டு உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா அவனை விட அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. என் வருஷமெல்லாம் நான் தான் வேலை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் என்ன வந்துட்டு 2 பேரும் இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது அவ்வளோ இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது பயங்கரமாக பேசுனதுமே என்ன வந்துட்டு ஒரு சிஸ்டராக இருந்து நீ இதை கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ போட்டிருக்க வந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தது, நீ வந்துட்டு என்னடா சம்பாரிச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன பேசிகிட்டு இருக்க, இதை கூட பண்ணுறதுக்கு முடியலன்னா அப்புறம் எதுக்காக நீ வந்து சிஸ்டர் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னதும் நான் பார்க்குற வேலைக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி, நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி 2 பேரும் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது நீ வந்து பண்ண வேண்டியது உன்னோட கடமை, நீ எப்படி இந்த மாதிரி பேசுவான்னு சொன்னதும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, இவன் ஆம்பளை பையன் பிறந்ததை தவிர இவன் என்ன சம்பாரிச்சிருக்கான் அப்படின்ற சேட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு நீ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி ஆகணும், இவன் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்ற சேட்டு அவங்க அம்மா கோவப்பட்டதும் அப்படியா நான் இதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை எல்லாத்தையுமே தூக்கி எங்கள் கீழே கொட்டி விட்றா. உங்களுக்கு வேணா நீங்களே சாப்பிடுங்க, உங்களுக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு போனதும் ஒரு கண்ட்ரி சைடில் அந்த போய் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, கண்டிப்பாக திரும்ப வருவான்னு சொல்லும்போது அப்போ அங்கே மார்னிங் போல் எந்திரிச்சு வர்றாங்க. என்னடா இன்னும் இவ்வளோ ஆளை காணோம், உண்மையிலே வந்து வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்றா சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆகிடுச்சிக்கு. அவளை எங்கே போயிருப்பாமான்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட் குக் பண்ணுன்னு சொல்கிறான். அம்மா ஒருவேளை வந்து இப்போ போயிருக்கலான்னு சொல்லிட்டு ஹாயாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறா. ஜஸ்ட் வந்துட்டு இந்த செட் வாங்கினதுக்கு என்ன பேச்சு பேசுகிறானுங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு அவனுங்களை எல்லாத்தையும் ஹேண்ட் நிற்கட்டும் அப்படின்ற சொல்லும்போது அவங்க பிரதர் கால் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரமாக போய் காய்கறி வாங்கிக்கிட்டு இருப்பேன், எங்களுக்கு பசிக்குது, வந்து சமையல் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் எனக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் வீட்டை விட்டு போயிட்டேன்டான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீட்டில் வந்துட்டு என்ன வேலையும் யார் பார்ப்பாங்க, நீ ஒரு மகளாக இருக்கவே தகுதி கிடையாது, மரியாதையோட வந்து இப்போ வந்துட்டு சமையல் பண்ண அப்படின்ற சொன்னால் நான் திரும்ப வரப்போகிற ஐடியா கிடையாது, உங்களுக்கு வேணும்னா உழைச்சி சம்பாரித்து இதுக்கப்புறம் சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்காக நான் வந்து காசு வந்துட்டு பே பண்ணியிருக்கேன், எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கு, அது ஏன் வீடுன்னு சொன்னதும் அப்படியா இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துலேருந்து மாதம் காசு பே பண்ணுற வரைக்கும் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், அது எப்படி இந்த வீடு உனக்கு சொந்தமாகும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. நான் இப்போ கோர்ட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, அந்த வீடுமே உனக்கு இல்லாமல் தெருவுக்கு வந்துடுவாடான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிங்கன்னான்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டா. நான் இவங்களை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சு அவளுக்கு. எவ்வளோ தைரியம் இருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு இவன் பயங்கர கோவப்படுறான். உடனே அவங்க அம்மாங்க அந்த எத்தன்ட்ட நீ பேசாமல் நான் சொல்கிறத கேளு, நம்ம அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. சோப்பாங்க கால் வந்துடுது அவளுக்கு, இப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப நம்ம அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு சிஸ்டர், ப்ளீஸ் லாஸ்ட் டைம் நீ வந்துட்டு ஒரு தடவை பாருன்னு சொன்னதுமே புதுசாக ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்களா, அவங்கள அங்கே வச்சே நான் ஒரு வழி பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அம்மா வர்றா நீங்கள் ஆக்டிங் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அம்மா ஐயோ சிஸ்டர் இப்படி அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆகி போச்சே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணதும் லில்லி நீ வந்து உன் பிரதரை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை, அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணம், அவனுக்கு தேவையான காசு, அவனுக்கு வந்துட்டு ஒரு வீடு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணு, நீதாம்மா இதெல்லாமே பண்ணணும், நான் வந்துட்டு யாசாக போகிறேம்மா அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே வந்துட்டு அங்கே மயக்கமாகிற மாதிரி இங்கே ஆக்டிங் பண்ணுறாங்க. ஐயோ அம்மா செத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன பேசிகிட்டு
பேசிகிட்டு இருக்கா. அவங்க மயக்கமாக கூட இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எடுத்து பார்க்க போகிறா. சிஸ்டர் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்பாங்க சரி ஓகே நான் அம்மாவை வந்துட்டு இப்போ ஃபியூனல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஃபியூனலுக்குமே ஏற்பாடு பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிட்டு சிஸ்டர் ஃபியூனலுக்கு என்ன அவசரம், அம்மா சொன்ன மாதிரி நீ காசு எல்லாமே எனக்கு பே பண்ணு, எனக்கு பிரைடு மணி வீடு எல்லாமே வேணும்னு சொன்னதும் அம்மா ஃபியூனல் ஃபஸ்ட்டு நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு அவங்கள எல்லாம் பண்ணணும்னு சொல்லும்போதே அம்மா நீ பேசாமல் படுமா அப்படின்ற சைட்டு அவன் சொல்கிறான். ஸோ அப்பாங்க டாக்டர் அவங்க கால் பண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறா. அம்மாவோட பாடியை இப்போ எடுத்துகிட்டு போகலாம் வான்னு சொன்னதுமே சிஸ்டர் இதுக்கு என்ன இப்போ அவசரம், அம்மா வந்துட்டு என்ன கண்ணை மூடி எந்திரிச்சு ஓடவா போகிறாங்கன்னு சொன்னதும் அப்போங்க நீ கொடுக்க வேண்டிய காசு எனக்கு கொடு, அவங்க ஹெவனில் போய் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டா இப்போ காசு கொடுங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இப்படி ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத செய்யிட்டு நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் 10 பைசா உனக்கு கொடுக்க மாட்டேன்டான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்போ அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு காது கேட்டு எந்திரிச்சு வந்து என்ன திரும்ப கொடுன்னு என்கிட்ட சொல்ல போகிறாங்க, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாயிட்டு ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துவியா, இத்தனை வருஷமாக நான் உன்னை வளர்த்துருக்கேன் நீ என்னை எப்படி பேசுவேன்னு சொன்னதும் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து நீ இப்படிலாம் ப்ளே பண்ணுறீங்களா காசு பறிக்க அப்படின்றத சொன்னதும் எவ்வளோ தைரியம் இருக்குது, நீ இப்போ அந்த வீட்டை பறிப்பேன்னு பேசுனா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே இந்த பாரு நான் பேமெண்ட் பண்ணதுக்கு எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் இப்போ கோர்ட்டுக்கு போனால் நீ நாரி போயிடுவடா அப்படின்றத அவ சொல்கிறா. 2 பேத்துக்கு தான் அது சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறா. இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஹீரோயின் அந்த வில்லேஜ் வீட்டை என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் இதை அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்களா, நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டேன். அவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிழிச்சு போயிட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டால் இதை வச்சு நீ என்ன பண்ணிட முடியும், ஒரிஜினல் எல்லாம் என்கிட்ட வீட்டில் இருக்குது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்படி ஏமாற்றி என்னை காசு பறிக்க பார்த்ததுக்கே நான் இப்போ உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கணும்னு அவ சொல்கிறா. நீ இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு காசு கொடுப்பியா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதோ அவங்க அம்மா கோவமாயிட்டு அடிக்கிறாங்க. அவன் ஆம்பளை பிள்ளடி நீ எப்படி அவன்கிட்ட பேசுவான், இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு அப்படின்ற சைட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு இவன் ஆம்பளை பிள்ளையா பிறந்ததை தவிர என்ன வெட்டி முறிச்சிட்டான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதும் சரி ஓகே நான் சைன் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு அவங்க அம்மா சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்போ சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் நீ எங்கள் பிள்ளை இல்லை வீட்டு பக்கம் வந்துடாதான்னு சொன்னதும் நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்ற சைட்டு அப்பாட்ட அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. வராறாங்க அந்த பர்சன் இப்படி லில்லி பென்டன்ட் யாருன்னு சொன்னதும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் அந்த வீட்டுக்கு இப்போ காம்பன்சேஷனாக $7,00,000 கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொன்னதும் நாங்கள் அவங்க அம்மாவும் பிரதர் தான் நீங்கள் அந்த காசை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னதும் இல்லை கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட தான் ஸ்ட்ரைட்டாக கொடுப்போன்னு சொன்னதுமே ஐயோ அவட்ட போய் இப்போ உறவு வேணான்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அம்மா எதுக்குமா நீ சைன் பண்ணி கொடுத்த, இதுக்கெல்லாம் காரணம் நீதாம்மா, எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ற சொல்லும்போது அவள் எப்போ அந்த வீட்டை எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போவான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி எனக்கு சொந்த வீடு காசு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அவள் ஹார்ட்லெஸ்ஸாக எப்படி பிஹேவ் பண்ணுவா பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும், அந்த வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே கதவை போய் தட்டிட்டு கிடக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் திறந்ததுமே அவன் கீழே போய் விழுகிறான். ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கும் போது இங்கே என்ன பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உடனே அவங்க அம்மா கீழே விழுந்துட்டு நீ ஒரு ஹார்ட்லெஸ்ஸான பொண்ணு, இத்தனை வருஷமாக என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் உன்னை வளர்த்துருக்கேன், நன்றி கெட்டத்தனமாக நீ இப்போ காசு எங்களை பிரிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டா. ஹீரோயின் டாக்குமெண்ட்ஸை காமிச்சு சைன் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா. இதெல்லாம் ஒரு ப்ரூவா, இதெல்லாம் சைன் பண்ணி கொடுத்தா அம்மா பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா, எத்தனை குடும்பத்தோட வாரிசு அவனுக்கு நீ என்ன இருக்குது அப்படின்ற செய்யிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க. அப்படி மாதிரி அவனுமே கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள குட்டின்னு வாழ வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுமே உனக்கு இப்போ 30 வயசாகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, நான் பேசாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பேத்து கொடுக்குறேன் அதை வளர்க்குற வேலையை பாரு அப்படின்றத சொன்னதும் நீ கல்யாணம் பண்ணி எனக்கு கொடுக்குறத விட்டுட்டு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ற சைட் அவள் கோவப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறா. ஆல்ரெடி நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, திரும்ப படித்து காமிக்க சொல்லணுமான்னு சொன்னதும் நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வீடு வாங்குறதுக்கு காசு எல்லாத்தையுமே கொடு, அதுக்கப்புறம் நாங்கள் உன்னை தொந்தரவு பண்ணலை பேசாமல் போகிறோன்னு சொன்னதுமே
இவனுக்காக 10 காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், ஓ நீ மட்டும் சிட்டியில் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக லைஃப்பை வாழ்வ அப்பார்ட்மெண்ட் வாங்கி நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க எங்களை கஷ்டப்பட விடுவியான்னு சொன்னதும், ஆல்ரெடி அந்த சிட்டியில் இருக்க அந்த வீடுமே எனக்கு வந்துட்டு சொந்தமாக போகுது, நான் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன்னு சொன்னதும், அட படுபாவி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், நீங்களாம் ஒரு அம்மாவை இருக்க தகுதி இருக்கா? ஹாஸ்பிட்டலில் வச்சு 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட காசு பறிக்க என்னென்னா வந்துட்டு பேச்சு பேசுனீங்க. ஜஸ்ட் இந்த $28 வாங்கின அந்த பிரேஸ்லெட்டுக்காக என்னை வந்து எவ்வளோ தரக்குறைவாக பேசுனீங்கன்னு சொன்னதும், அதை வாங்கி போட்டுக்கிட்டேல அப்புறம் என்ன இருக்குது, பழசை பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னால், அப்பாங்க நீ என்ன பேசினாலும் சரி எது நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவப்படுறா. இப்போ நீங்கள் வந்துட்டு போலன்னு வச்சுக்கோங்கமே, நான் போலீஸ்க்கு கால் பண்ணி என்னை தொல்லை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதும், அப்பாங்க நீ வந்துட்டு இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது பார்த்தா அங்கே அக்கௌண்ட்டில் வந்துட்டு 7 லட்சம் காசு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஐயோ அம்மா எவ்வளோ காசு பாருங்க அப்படின்றத சொல்லும்போது, சரி ஓகே நாங்கள் வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ணலை, இந்த காசை தூக்கி நீ அவனுக்கு கொடுத்துரு நாங்கள் இங்கேருந்து போயிடுறோன்னு சொன்னதும், கனவுல தான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. இப்படி வீட்டில் வந்துட்டு சில கிரிமினல்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ லாக்கப்பில் போட்டால் பெரிய பிரச்சனை ஆயிரும், அம்மா வாமா போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினில் லைஃப் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நான் வந்துட்டு யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். போயிட்டுருக்கும் போதே அப்போ அங்கே மெங்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அங்கே ஹார்ட்லாமே பெயின் ஆகிட்டு அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததும் அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே ஆம்புலன்ஸ்க்கு வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே தூக்கிட்டு போய் காப்பாற்றுறா. பில் எல்லாமே இங்கே பே பண்ணி கொடுக்குறா. நம்பர் எழுதி கொடுத்து அந்த பர்சன் எந்திரிச்சதுமே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி பேச சொல்லுங்கள், நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் அவருமே ஓகே மேடம் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம மெங்ஸுக்கு கண்ணு முழிப்பு வந்துடுது. சார் இந்த லேடி இப்படி நம்பர் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னதும் லில்லி பெண்டன்டான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி அங்கே விசாரிக்க சொன்னதுமே, அவங்க பிரதர் நம்மளோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் சார்னு சொன்னதும், அவருக்கு அப்போ வந்துட்டு ஆப்ஷன் கொடுங்க சேலரியுமே ஏற்றி கொடுங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும், பார்த்து அம்மா இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதானே, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானேன்னு சொன்னதும், அம்மாக்கே உடம்பு முடியலடா நான் போய் எப்படி பண்ண முடியும்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் அம்மா, அவளால் தான் நம்ம கஷ்டப்படுறோம், நான் வந்துட்டு வெறும் 3000 சேலரியை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும் போதே கம்பெனிலேருந்து கால் வந்துடுது. எத்தனை இப்படி உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, மாத சம்பளம் 1 லட்சம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஹாப்பியாக இருது. அப்பாங்க இப்போ அவள் வந்துட்டு எவ்வளோ ஆட்டம் போட்டா, நம்ம அவளை வந்துட்டு ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த பிளேஸில் தான் உன் சிஸ்டர் இங்கே இருந்துட்டுருக்காப்பா அப்படின்ற சைட்டு. அப்போ அங்கே ஹீரோயின் போனதுமே எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்ற சைட்டு அவன் கேட்டதும், கையை விடு தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத அப்படின்ற சொன்னதுமே, நீ என்னமோ வந்துட்டு பெரிய ஆள்னு பேசிகிட்டு இருந்த, இப்போ என் கம்பெனிலேருந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, எனக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்க போகுது, நிலைமையை பாரு இதுக்கப்புறம்னு சொல்லும்போதே நம்ம மேக்ஸும் அங்கே நம்ம ஹீரோ அங்கே தேடி அங்கே வந்துடுறாரு. இவங்க ஹீரோயின் அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களுக்குமே நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் அப்போ அவரை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ யார் இதான் உங்களோட ஃபேமிலியான்னு சொல்லிட்டு கேட்டால், நீ யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் மெங்ஸோ அப்படின்ற சொல்கிறாரு. ஓ நீ தான் அந்த கம்பெனியோட ஓனர்னு நினச்சிட்டு பேசுகிறியான்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்கா வாய் முடுன்னு சொன்னால், எங்கேருந்து இந்த ஆளை வந்துட்டு ஆக்டிங் பண்ண பிடிச்சி கூட்டிகிட்டு வந்த, இவர் பெரிய பணக்காரன்னு இப்போ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற சரி இன்சல்ட் பண்ணதுமே, அப்போங்க நம்ம ஹீரோயின் இந்த முட்டாள் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதும், எதுக்காக பண்ணி சாரி கேட்குற அப்படின்ற சைட்டை அவன் ரொம்ப கோவப்படுறான். பார்த்தாலே தெரியுது இந்த ஆள் ரிச் கிடையாது சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காருன்னு. அந்த கம்பெனியில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து இப்போ தான் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, நீ எல்லாம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணால் கூட பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற சொன்னதும், அப்படியா உன்னோட பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவன் ஓவராக பில்டப் பண்ணி பேசுனதுமே, சடனாக உனக்கு எப்படி இந்த பொசிஷன் கிடச்சிச்சின்னு நீ ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற விஷயத்த சொன்னதும், எல்லாம் என் திறமையால் கிடச்சிச்சின்னு சொன்னதும், நீ அப்படி நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போதே, அப்போ நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டால், பார்த்தியா பில்லியனர் மாதிரி இவன் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான், உடனே இவளுமே வாய்க்கிலேயே பேசிகிட்ருக்கா அப்படின்ற சொன்னதும், அப்போங்க இவங்களால தான் உனக்கு உண்மையிலே கண்டிப்பாக கிடச்சிருக்கு, நீ அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற சொல்கிறாரு. இவங்க என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றின வாஸ்தான் நான் வந்துட்டு உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க சொன்னேன்னு சொல்லும்போது, சரி ஓகே உனக்கு கொடுத்ததை திரும்ப எடுத்துடலான்னு சொல்லிட்டு இவர் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ண போனால், ஓ இப்போ அசிஸ்டண்ட்டை பேசுகிற மாதிரி ட்ராமா வேறு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வந்துட்டு அவன் பிடிங்கிக்கிட்டு ரொம்ப மரியாதைலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கான். உன் ஃபோனை பார்த்தா தெரியலையா உடஞ்சி போன ஃபோனுன்னு சொல்லிட்டு
இப்போ அங்கே நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னதும், என் புள்ள உனக்கு நான்சென்ஸ் அடி, யாரை கூட்டிகிட்டு வந்து ஆக்டிங் பண்ண வச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் பேசாமல் வந்துட்டு எங்களுக்கு காசு சென்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் விடுறோன்னு சொன்னதும் அவ்வளோதான் கோவமாயிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன எல்லாத்தையும் நீ காசு கேட்குற அளவுக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் நீ என் மேலே அடிப்பான்னு சொன்னதும் அங்கே நம்ம மெங்ஸை கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்போ அங்கே கார்டை கொடுத்து இந்த கார்டு வந்துட்டு 80,000 யுவான் இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற சொன்னதும் என் பிள்ளையோட வெட்டிங்க்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி கார்டை பார்த்ததுமே மெங்ஸு கம்பெனியோட சீல் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காக போயிட்டு நீங்கள் உண்மையிலே கம்பெனியோட சிஇஓவா அப்படின்ற செட்டு கேட்டதும் நான் லீகல் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீ காசுக்கு வந்துட்டு வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு நீ போக ரெடி ஆகிக்கோ, நீ இவங்ககிட்ட காசு வழிப்பறி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டதும் அவன் நீடன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சார் என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டாங்க. அவன் வந்து கெஞ்சிட்டேக்கான். ஸோ அப்போ அவங்க அம்மாவுமே பிரதருக்கு வேலை போயிடும், நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்டான். நீங்கள் 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவன் சொல்கிறா. அப்போ அங்கே மெங்ஸு ப்ரமோஷன் கொடுத்ததே உன் சிஸ்டருக்காக தான், அவங்க தான் வந்துட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க, என்னை காப்பாற்றினாங்க, பட் ஆனால் அதுக்கு தகுதி நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவனை இப்போ ஜாப்பை விட்டு அங்கே ஃபயர் பண்ண சொன்னதுமே அவன் காலை பிடிச்சி கெஞ்சிறான். திரும்ப அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்ட இதில் வந்துட்டு காசு இருக்குது நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின்மே அந்த காசை வாங்குறா. அப்போங்க இந்த காசை நீ எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த காசு வந்துட்டு இப்போ எல்லாமே எனக்கு கிடைக்கும், பட் ஆனால் வந்துட்டு சிங்கிள் பைசா உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னதும் சிஸ்டர் எனக்கு கார் லோன் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது, நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் ஊதாரித்தனமாக வாழ தெரியும்ல, அப்போ நீ வந்துட்டு சம்பாரிச்சு எல்லாத்தையும் ஆடறான்னு சொன்னதுமே அவங்க அம்மா நீ வந்துட்டு உன் பிரதரை போய் இப்படிலாம் வந்துட்டு பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வந்துட்டு ஒரு நல்ல ஜாப்க்கு போட்டோம், அதுக்கப்புறம் நீங்களுமே போய் சம்பாரித்து எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அடைங்க, என்னை என்னைக்காச்சும் மனுஷியை யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எப்பயுமே நீங்கள் வந்துட்டு காசு சம்பாதிக்கிற மரமாக தானே என்னை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போங்க இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் அவளை தொந்தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், லில்லி பென்டன் உங்கள்கிட்ட இருந்து விலகிறது தான் கரெக்ட் அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினை உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுமே கண்டிப்பாக கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே கால் பண்ணி செக்யூரிட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க, இங்கே வந்துட்டு 2 பேர் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க அழுதுட்டு அங்கேருந்து போகிறாங்க. என் காசை திரும்ப கொடுத்ததும் இந்த காசு நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. என்னை காப்பாற்றினதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தான் அப்படின்ற சொன்னதும் பட் இது தேவை கிடையாது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற சொல்லும்போது நான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு ரீபே பண்ணுறதுன்னு சொன்னதான் எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுமே 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு போகிறாங்க. ஐயோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லாமே லைஃப்பில் போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுததுமே அம்மா எதுக்காக நீங்கள் இப்போ அழுது என் உயிரை வேற போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான், என் கையை விட்டு எல்லாமே போச்சேடான்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயினோட பேரில் அவன் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ அப்போ அதை கொண்டு வந்து இதில் வந்து சைன் பண்ணி கொடுன்னு என்னதுமே எதுக்காகடா இன்சூரன்ஸ்ன்னு கேட்டதுமே இதில் நல்ல லாபம் இருக்குமா சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு ஏமாற்றி அங்கே கையெழுத்து வாங்கியிருக்கான். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் அவன் தேடி எடுத்துகிட்டு பேசாமல் அவன் வந்துட்டு இறந்து போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோன்னா இந்த காசு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம வந்துட்டு நல்லா வாழலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து நான் மீட் பண்ணணும், என்னை மன்னிச்சிருப்பா ப்ளீஸ் வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் சாப்பிட்றதுக்காக. சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பட் ஏன்ட்டே நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணுறீங்களா, நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. ஸோ கால் பண்ணதுமே என்னால் இப்போ உங்கள் கூட சேர்ந்து டின்னர் வர முடியாதுப்பா, ஒரு மீட்டிங் போகிறேன் அதை முடிச்சுட்டு வரேன் என்னோடய வீட்டுக்கு தான், நான் 1/2 ஹவரில் வெளியே வரலன்னா நீங்கள் அப்போ என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவருமே அங்கே வந்துட்டு ஓகே சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குள்ளே போனதும் இவங்க வீட்டில் யாருமே இல்லை, அங்கே ஒரு கேஸ் ஸ்மெல் இருக்குது அவளுக்கு. அப்போ அங்கே கால் பண்ணிவிட்டு எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்கிட்ட கேட்டால் நான் வரேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது ஏதோ உள்ளே வேலை பண்ணியிருக்கானுங்க, ஸ்மெல் ரொம்ப மோசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டுருக்கு. அப்போ அங்கே என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு வெளியே போக ட்ரை பண்ணாலுமே அவளால் சுத்தமாக முடியலை. அப்போ அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லும் போதே இவன் கதவை போட்டு லாக் பண்ணிடுறான். இவ அப்படியே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அம்மா பிள்ளையே ஓடும் போதே ஹீரோயின் மயக்கமானதும் அப்போ அங்கே நம்ம மெங்ஸும் வந்து கதவை எப்படியோ உடைச்சி நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கண்ணை முடிச்சதுமே கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுமே எனக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க அவங்களுக்கு மூச்சு திணறி சாகிறதுக்காக, அவங்க இப்படி இன்சூரன்ஸ்க்காக வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின்
நான் கண்டிப்பாக அவனுங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன். அவள் காசுக்காக இவ்வளோ தூரத்துக்கு தரந்தாழ்ந்து போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி மர்டர் கேஸில் அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கு. கூட பிறந்தவனாக இருக்கட்டும் இல்லை பெத்த அம்மாவாக இருக்கட்டும், காசுக்காக எப்படி இவ்வளோ கேவலமான வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆனால் எதுக்காக என்ன வந்துட்டு இப்படி பண்ணானுங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லும்போது தான் இப்படி இன்சூரன்ஸ் கிளைம் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்ற சொன்னதுமே அப்போ அவன் சைன் வாங்கினதுமே ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டாங்க அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு அவங்க திறந்தாழ்ந்துட்டாங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே கால் வந்துடுது. சார் அவங்களுக்கு 10 வருஷம் ஜெயின் தானே எனக்கு கிடச்சிருக்கு, கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நீங்கள் இப்போ ஃப்ரீ, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை வாழலான்னு சொல்லிட்டு அப்போ கையில் வந்துட்டு போட்ட அந்த வெள்ளி வலையில் கழட்டிட்டு வாங்கி ஆசையாக போட்டதுலேருந்து என் லைஃப்பை எவ்வளோ வந்துட்டு ப்ராப்ளம், என் லைஃப்பில் நான் நியூவாக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வலையில் அப்படியே அங்கே வந்துட்டு கழட்டி அப்படியே வச்சிடுறா. இதுக்கப்புறம் இவங்களோட எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது, நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு பல வீடுகளில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு பாகுபாடுகள் பார்க்க தான் செய்கிறாங்க. இல்லை நம்ம தான் ரொம்ப ஆசையாக பேத்துக்கிறோம். ஸோ அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானே சேமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.